வணக்கம். சுதந்திர தின விழாவினை முன்னிட்டு உப்பளம் இந்திரா காந்தி விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்ற இறுதி அணிவகுப்பு ஒத்திகை நிகழ்ச்சியில் காவல்துறை உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். வரும் 15ஆம் தேதி நடைபெறவுள்ள சுதந்திர தின விழாவினை முன்னிட்டு உப்பளம் இந்திரா காந்தி விளையாட்டு மைதானத்தில் அணிவகுப்பு ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. விழாவின் முன்மாதிரியாக நடைபெற்ற ஒத்திகை நிகழ்ச்சியில் மாதிரி முதல்வராக இன்ஸ்பெக்டர் சண்முகம் தேசிய கொடியை ஏற்றி வைத்து அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். பின்னர் போலீஸ் பேண்டு வாத்தியம் முழங்க காவலர்கள் முன்னே அணிவகுத்து செல்ல அதனைத் தொடர்ந்து பல்வேறு காவல் பிரிவினரும் என்சிசி மாணவ மாணவியர்கள், ஸ்கவுட் மாணவ மாணவியர்கள் மற்றும் தனியார் அரசு பள்ளி மாணவ மாணவியர்களும் தங்கள் பள்ளி கொடியினை ஏந்தி வண்ணமிகு சீருடைகளில் அணிவகுத்து சென்றனர். இந்த ஒத்திகை நிகழ்ச்சியில் சிறந்த சேவை புரிந்த காவலர்களுக்கு விருதும் கேடயமும் வழங்கும் நிகழ்ச்சி ஒத்திகை பார்க்கப்பட்டது. நிகழ்ச்சியில் டிஐஜி சுக்லா, எஸ்எஸ்பி சந்திரன், எஸ்பி சிவதாசன் மற்றும் காவல்துறை உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டு மேற்பார்வையிட்டனர். புதுவை இணையதள நிர்வாகி கொலை வழக்கில் பட்டதாரி வாலிபர்கள் 2 பேருக்கு ஆயுள் தண்டனை விதித்து நீதிமன்றம் பரபரப்பு தீர்ப்பு வழங்கியுள்ளது. மதுரையைச் சேர்ந்த கும்மி குமரன், செண்பகஸ்ரீ குமார் என்ற இரு நண்பர்களும் கடந்த 2002இல் புதுவை பல்கலைக்கழகத்தில் படித்தனர். அவர்கள் இருவரும் காலாப்பட்டில் இன்டர்நெட் சென்டர் மற்றும் எஸ்டிடி பூத் நடத்தி வந்த மணிமொழி என்ற பெண்மணியை அவர் தனியாக வீட்டில் இருந்தபோது கழுத்தை நெரித்து கொலை செய்து 8 பவுன் நகைகளை கொள்ளையடித்து சென்றனர். இதுகுறித்து காலாப்பட்டு போலீசார் வழக்கு பதிவு செய்து இருவரையும் காலாப்பட்டு சிறையில் அடைத்தனர். இந்த வழக்கினை விசாரித்த புதுவை 2வது கூடுதல் மாவட்ட அமர்வு நீதிமன்றம் குற்றம் நிரூபிக்கப்பட்டு இருந்ததால் இருவருக்கும் ஆயுள் தண்டனையும் 5000 ரூபாய் அபராதமும், கட்ட தவறினால் மேலும் ஓராண்டு சிறை தண்டனையும், கொள்ளையை மறைத்ததற்காக 5000 ரூபாய் அபராதத்துடன் 7 ஆண்டு சிறை தண்டனையும், அத்துமீறி வீடு நுழைந்ததற்காக 7 ஆண்டு சிறை தண்டனையும் 5000 ரூபாய் அபராதமும் விதித்து பரபரப்பு தீர்ப்பு வழங்கியுள்ளது. கடந்த 14/2/2002 காலாப்பட்டு காவலத்துக்கு உட்பட்ட ஈசிஆர் ரோட்டில் இருக்கிற இன்டர்நெட் நடத்தி வந்த மணிமேகலை என்ற பெண்ணை கொலை பண்ண குற்றத்துக்காக அந்த இருவருக்கு குமி எலியாஸ் குமரன்றவருக்கும் சண்பக குமரன்றவருக்கும் ஆயுள் தண்டனை கொடுத்து 2வது மாவட்ட அமர்வு திரு டி மோகன்தாஸ் தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி பூரண நலம் பெற வேண்டி புதுவை காங்கிரசார் குரு சித்தானந்த சுவாமி கோவிலில் சிறப்பு வழிபாடு செய்தனர். புதுவை கருவடிக்குப்பம் சித்தானந்தா கோவிலில் அகில இந்திய காங்கிரஸ் தலைவி சோனியா காந்தி பூரண உடல்நலம் பெறவும் நீண்ட ஆயுளுடன் மக்களுக்கு தொடர்ந்து பணியாற்ற வேண்டியும் காங்கிரஸ் சார்பில் சிறப்பு பூஜையும் தன்வந்திரி யாகமும் நடைபெற்றது. பூஜையில் முன்னாள் அமைச்சர்கள் ஷாஜகான், நமச்சிவாயம், கந்தசாமி, மாநில காங்கிரஸ் தலைவர் ஏவி சுப்பிரமணியன், முன்னாள் கவுன்சிலர்கள் ருக்மணி அம்மாள், பேட்ரிக் மற்றும் காங்கிரஸ் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் திரளாக கலந்து கொண்டு அன்னை சோனியாவின் நலம் வேண்டி வழிபட்டனர். பூஜைக்கான ஏற்பாட்டினை அறங்காவல் குழு தலைவர் காசலிங்கம், முத்துராமன் உள்ளிட்ட நிர்வாகிகள் செய்திருந்தனர். பிள்ளைத்தோட்டம் அருள்மிகு ஸ்ரீ ஆனந்த முத்துமாரியம்மன் ஆலய ஆடி தேரோட்டத்தை முன்னிட்டு 2000 பேருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுவை மாநிலம் நெல்லித்தோப்பு தொகுதிக்கு உட்பட்ட பிள்ளைத்தோட்டத்தில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ ஆனந்த முத்துமாரியம்மன் ஆலய ஆடி தேரோட்டத்தை முன்னிட்டு ஸ்ரீ பாண்டுரங்க ரக்குமாயி ஆன்மீக கைங்கரிய சபா சார்பில் 2000 பேருக்கு அன்னதானம் வழங்கும் விழா நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்ட சட்டமன்ற உறுப்பினர் திரு லட்சுமி நாராயணன், முன்னாள் புதுவை நகரமன்ற துணைத் தலைவர் திரு ஜான்குமார், தொழிலதிபர்கள் VP சிவகொழுந்து, GK கண்ணன், சிவ சித்தானந்த குமார், காவலர் பொதுநல இயக்க கணேசன் ஆகியோர் அன்னதானம் வழங்கும் விழாவினை துவக்கி வைத்து 2000 பேருக்கு அன்னதானம் செய்தனர். விழாவில் பக்தர்கள் வரிசையாக நின்று அருள்மிகு ஸ்ரீ ஆனந்த முத்து மாரியம்மனை வணங்கி அன்னதானம் பெற்றுச் சென்றனர்.
விழாவினை முன்னிட்டு அருள்மிகு ஸ்ரீ ஆனந்த முத்துமாரியம்மன் ஆலயத்தில் உள்ள கருவறையில் பாம்பு புற்று போல் உருவாக்கப்பட்டு அதில் ஸ்ரீ ஆனந்த முத்துமாரியம்மன் காட்சியளித்து அருள்பாலித்தார். விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய அறங்காவல் குழுவினர் செய்திருந்தனர். சுதந்திர தினத்தை முன்னிட்டு புதுவை ரயில் நிலையத்தில் மோப்ப நாய் உதவியுடன் தீவிர சோதனை நடத்தப்பட்டது. நமது நாட்டின் சுதந்திர தின விழா ஆகஸ்ட் 15ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. இதனை முன்னிட்டு புதுவையில் உள்ள பல்வேறு முக்கிய இடங்களில் பாதுகாப்பை பலப்படுத்தும் விதமாக மோப்ப நாய் உதவியுடன் தீவிர சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்நிலையில் புதுவை ரயில் நிலையத்தில் இன்று ஒதியஞ்சாலை காவல் நிலைய இன்ஸ்பெக்டர் ரகுநாயகம் தலைமையில் வெடிகுண்டு நிபுணர்கள் மூலம் தீவிர சோதனை நடத்தப்பட்டது. மேலும் மோப்ப நாய் உதவியுடன் ரயில் நிலையம் முழுவதும் தீவிர சோதனை நடத்தப்பட்டது. இப்பணியில் போலீசார் பலர் ஈடுபட்டனர். தீவிர சோதனையின் போது ரயில் பெட்டிகள் மற்றும் பார்சல்கள், பயணிகளின் பொருட்கள் ஆகியவை சோதனைக்கு உட்படுத்தப்பட்டது. அப்போது ஒதியஞ்சாலை சப் இன்ஸ்பெக்டர் நாகராஜ் உடனிருந்தார். புதுவை பாக்கமுடையான்பேட் அருள்மிகு பொன்னியம்மன் ஆலயத்தில் ஆடி மாதம் மற்றும் ஆடிப்பூர திருவிழாவினை முன்னிட்டு சந்தனக்காப்பில் அம்மனுக்கு 108 குத்துவிளக்கு பூஜை நடைபெற்றது. புதுவை பாக்கமுடையான்பட்டு விமான நிலைய சாலையில் எழுந்தருளி அருள் பாலிக்கும் அருள்மிகு ஸ்ரீ பொன்னியம்மன் ஆலயத்தில் ஆடி மாதம் மற்றும் ஆடிப்பூர திருவிழாவினை முன்னிட்டு 108 குத்துவிளக்கு பூஜை நடைபெற்றது. இதனை முன்னிட்டு அம்மனுக்கு அபிஷேகம் மற்றும் ஆராதனையுடன் சந்தனக்காப்பு அலங்காரம் செய்யப்பட்டது. பின்னர் 108 பெண்கள் விரதமிருந்து குத்து விளக்கிற்கு அர்ச்சனை, ஆராதனையுடன் சிறப்பு வழிபாடுகள் செய்தனர். பங்கேற்ற பெண்களுக்கு மஞ்சள், குங்குமம், தாலி பிரசாதம் வழங்கப்பட்டது. விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய அறங்காவல் குழுவினர், விழா குழுவினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர். இவ்விழாவில் சட்டமன்ற உறுப்பினரும் முதல்வரின் பாராளுமன்ற செயலருமான திரு வைத்தியநாதன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். புதுவை மணவெளி தொகுதி தவளக்குப்பத்தில் ஆதி திராவிடர் நலத்துறை மற்றும் சமூக நலத்துறை சார்பில் நடைபெற்ற கலந்தாய்வு கூட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர் புருஷோத்தமன் கலந்து கொண்டு குறைகளை கேட்டறிந்தார். புதுவை மணவெளி தொகுதி தவளக்குப்பத்தில் ஆதி திராவிடர் நலத்துறை மற்றும் சமூக நலத்துறை சார்பில் மக்களின் குறைகளை கேட்டறியும் அதிகாரிகளின் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு சட்டமன்ற உறுப்பினர் புருஷோத்தமன் கலந்து கொண்டு குறைகளை கேட்டறிந்து நிவர்த்தி செய்வது குறித்து அதிகாரிகளுடன் கலந்து ஆலோசித்தார். கூட்டத்தில் அபிஷேகப்பாக்கம் மற்றும் டிஎன் பாளையத்தில் நிலவும் குறைகள் குறித்தும் மற்றும் முதியோர் பென்ஷனை 2000 உயர்த்தி வழங்குவது, கர்ப்பிணி பெண்களுக்கு வழங்கப்படும் 6000 12,000 உயர்த்தி வழங்குவது, தொழு நோயாளிகளுக்கு வழங்கப்படும் 500 என்ற தொகையை 2000 ரூபாயாக உயர்த்தி வழங்குவது குறித்து விவாதிக்கப்பட்டது. கூட்டத்தில் ஆதி திராவிடர் நலத்துறை சார்பில் உதவி இயக்குனர் வனஜா மற்றும் கள ஆய்வாளர் சாலமன் சபரிராஜ், சமூக நலத்துறை சார்பில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அதிகாரி ரவிச்சந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டனர். புதுவை நெட்டப்பாக்கம் கிராமத்தில் எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ பொறையாத்தம்மன் ஆலயத்தில் 108 பால்குட அபிஷேகம் நடைபெற்றது. புதுவை மாநில நெட்டப்பாக்கம் கிராமத்தில் எழுந்தருளியிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ பொறையாத்தம்மன் ஆலயத்தில் 11ஆம் ஆண்டு 108 பால்குட அபிஷேக விழா நடைபெற்றது. ஆடி பௌர்ணமியை முன்னிட்டு நடைபெற்ற விழாவில் 108 பால்குடங்கள் திரௌபதி அம்மன் ஆலயத்திலிருந்து பொறையாத்தம்மன் ஆலயத்திற்கு ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு பின்னர் 108 பால்குட அபிஷேகம் நடைபெற்றது. இதனையடுத்து அம்மனுக்கு சிறப்பு பூஜைகளும் வழிபாடுகளும் நடத்தப்பட்டு மகா தீபாராதனை நடந்தது. விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை அறங்காவல் குழுவினர் செய்திருந்தனர். புதுவை அரசு மருத்துவமனையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நடைபெற்ற இரத்த தானத்தை கட்சியின் தலைவர் திருமாவளவன் துவக்கி வைத்தார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிறுவனர் திருமாவளவன் பிறந்த நாள் வருகின்ற 17ஆம் தேதி தமிழர் எழுச்சி நாளாக விடுதலை சிறுத்தைகள் சார்பில் கொண்டாடப்பட உள்ளது. இதனை முன்னிட்டு கட்சியின் சார்பில் இரத்த தான முகாம் அரசு மருத்துவமனையில் நடைபெற்றது. இரத்த தானத்தை கட்சியின் தலைவர் திருமாவளவன் துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சிக்கு மாநில அமைப்பாளர் பாவாணன் தலைமை வகித்தார். கட்சியின் பொதுச் செயலாளர் ரவிக்குமார், துணை பொதுச் செயலாளர் அரசு வணங்காமுடி, அரசியல் குரு செயலாளர் தலையாரி, இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை மாநில செயலாளர் புதுனி வளவன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். முகாமில் 80க்கும் மேற்பட்டோர் இரத்த தானம் செய்தனர். புதுவை கன்னியக்கோவிலில் உள்ள பச்சை வாழியம்மன் கோவில் தீமிதி திருவிழாவில் முதலமைச்சர் திரு ரங்கசாமி மற்றும் அமைச்சர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுவை கன்னியக்கோவில் பகுதியில் உள்ள பச்சை வாழியம்மன் மன்னாதீஸ்வரர் கோவிலில் தீமிதி திருவிழா கடந்த 4ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கி நடைபெற்று வருகிறது. விழாவின் முக்கிய உற்சவங்களான திருக்கல்யாணமும் தீமிதி விழாவும் நடந்தது.
தீமிதி விழாவினை முன்னிட்டு சுவாமிகளுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை மற்றும் பூஜைகளும் அதனைத் தொடர்ந்து வீதி உலாவும் நடந்தது. பின்னர் தமிழகம் மற்றும் புதுவையைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு விரதமிருந்து தீ மிதித்து தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினார்கள். விழாவில் முதல்வர் திரு ரங்கசாமி, அமைச்சர்கள் கல்யாண சுந்தரம், ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர் தியாகராஜன், துணை கலெக்டர் அருணாச்சலம், முன்னாள் கவுன்சிலர் சுப்பிரமணியன், என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள் தனவேலு உள்பட பலரும் பொதுமக்களும் கலந்து கொண்டு பயபக்தியுடன் சுவாமி தரிசனம் செய்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.